கம்பெனி மேலே ஏற்கனவே ஒரு பொய் வழக்கு கொடுத்துருக்காரு. அந்த பொய் புகாரை வந்து ஒரு எஃப்ஐஆராக பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எஃப்ஐஆர் சார்ந்து போன 19ஆம் தேதி எஃப்ஐஆர் போட்டது. ஸோ அது சார்ந்து இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் விசாரணை கூப்பிட்டுருக்காங்க. அந்த அலுவலகத்துக்கு போய் கேட்ட கேள்விக்கால் பதில் வந்திருக்காங்க. அவ்வளோதான் சார். இந்த கம்பெனி அவங்க சொன்ன புகாருக்கும் நமக்கு சம்மந்தம் இருக்குதா, நம்ம எந்த மாதிரி செயல்படுறோம், கம்பெனி ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குது, உங்கள் நோக்கம் என்ன, எதிர்கால திட்டம் என்ன, எப்படி செயல்படுத்துறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கான எல்லா விளக்கங்களும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, ஓகே, போயிட்டு வாங்க, அடுத்து ஏதாவது விசாரணைக்கு தேவைன்னா கூப்பிட சொல்லி அனுப்பியிருக்காங்க. தேவைப்பட்டால் கூப்பிட சொல்லியிருக்காங்க. என்னங்க சார், என்ன கொடுத்தாங்க சார்? சரிங்க, நானுங்களா சார்? ரோட்டில் போகிறவங்க 1000 சொல்லுவாங்க சார், ரெக்கார்டிக்கலாம் என்ன இருக்குதுங்கிறது தான் சார் பதில். இன்றைக்கி வந்து ஆளாளுக்கு வந்து இப்போ ஒரு விஷயம் சொல்கிறாங்க இல்லைங்களா. நான் என்ன கேட்குறேன், இப்போ யாரோ ஒன்று சொன்னால் அந்த விஷயத்தை இன்னும் பார்க்கல, உள்ளதுனால எனக்கு தெரியல. பட் யாரோ ஒன்று சொன்னாங்க சொல்கிறீங்களா. இப்போது இந்த கம்பெனி ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு? 2.5 வருஷம் ஆச்சு. இன்றைக்கும் சொல்லிட்டு அவசியம் என்ன? நான் என்ன சொல்கிறேன், இவங்க இனி தான் கண்டுபிடிச்சாங்களா? ஒரு தப்பு இருந்ததுன்னா இவங்க அன்றைக்கே சொல்லியிருக்கலாமே. இன்றைக்கி புதுசாக பேச வேண்டிய அவசியம் என்ன? ஒரு விஷயம் ஃப்ளாஸ் ஆகுது, அந்த ஃப்ளாஸை யூஸ் பண்ணி தனக்கும் ஒரு வெளிச்சம் வேணுங்கிறதுக்காக சிலர் யோசிக்கிறாங்க. அதுக்கான முயற்சி தான் இதே ஒழிய வேறு எப்படி பார்க்குறதுங்க இதையே? ஒருவேளை இவங்க சொல்கிறது உண்மையாக இருந்தால் இவங்க எப்போ பேசிக்கணும்? இதையே 2 days முன்னாலே பேசிக்கணும் இல்லையா? இத்தனை கேஸ் தான் பேசுவாங்களா? இதனால் வந்து அவங்க கோமா ஸ்டேஜ் இருந்தாங்களா? அன்றைக்கே வந்து பேசியிருக்கலாமே. ஒருவேளை அவங்க சொல்கிறது உண்மையாக இருந்தால் அன்றைக்கே தான் பேசியிருக்கணும். இவ்வளோ கேஸ் பேச அவசியம்? ஒருவேளை அப்படி பேசியிருந்தா, யார் பேசுகிறாங்க தெரியல, என்னன்னு தெரியல. பட் என்ன வந்தாலும் இதுதான் உண்மை. ஸோ அது வந்து தவறான தனக்கு புனிதப்படுத்துகிற செயல் தான் நடந்துக்க ஒழிய வேறு எது இருக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். புரியலைங்க சார். எல்லா ப்ராடக்ட் வந்து டிஸ்பிளே காமிச்சிட்டேன். என்னுடைய அத்தனை ப்ராடக்ட் கொண்டு வந்து காமிச்சிருக்கேன் அவங்ககிட்ட. எங்கிட்ட இதெல்லாம் இருக்குது, இது யூஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா விவரத்தையும் அவங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆல் ப்ராடக்ட் பார்த்துக்கலாம், அவங்க டோட்டலி சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா நம்ம வந்து ஏதோ விளம்பர கம்பெனிக்கு சொல்லி சொல்கிற விஷயம் தப்பு. விளம்பரம் தாண்டி பல பொருட்கள் எங்கிட்ட இருக்குது. இத்தனை லட்சம் கஸ்டமர் இருக்காங்க சொல்லும்போது என் பொட்டன்ஷியல்ங்கிறத முழுமையாக அவங்களுக்கு காமிச்சிருக்கேன், என் ப்ராடக்ட்டையும் காமிச்சிருக்கேன். அதனால் அவங்க பார்த்து அவங்க சாட்டிஸ்ஃபைடு தான். சார், முதல்ல வந்து இந்த கேஸுக்கான பதில் சொல்லி நம்ம வந்து தப்பு செய்யலன்னு சொல்லி காமிச்சா மட்டும் போதுங்க சார். இன்றைக்கி என்னென்னா, நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். யாருக்கு? இந்த புகார் கொடுத்தவருக்கு. நான் நீங்கள் சொல்கிறீங்க அங்கே வழக்கு போட சொல்லி, நீங்கள் வந்து அவர் மேலே வந்து மாநஷ்ட வழக்கு போடு இப்படி சொல்கிறீங்க இல்லையா. நான் என்ன சொல்கிறேன்னா, அவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த பேட்டி மூலிமா பெரிய நன்றி சொல்கிறேன். நான் வந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு என்ன க்ரோத் ஆகணும், எவ்வளோ ரீச் ஆகணும், அது இது ஒரு வாரம் ரீச் பண்ணி விட்டாங்க. ஆமாம், இது சார்ந்த அடிப்படை என்னுடைய எப்படி இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், இதில் என்னென்னலாம் பிளான் இருக்குது, என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது எல்லாமே கேட்டாங்க. எல்லாம் விளக்கம் கொடுத்துருக்கேன். எப்படி வந்து பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சரு, என்ன இன்கம் சோர்ஸு, எப்படிலாம் நீங்கள் பேமெண்ட் தர்றீங்க எல்லாமே கேட்டாங்க. எல்லாம் விளக்கம் கொடுத்துருக்கோம். அவ்வளோ தேவைப்பட்ட கூப்பிட சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு எல்லா விளக்கம் கொடுத்து முடிச்சிட்டோம். இதெல்லாம் நாங்கள் வந்து அதிகாரிகளுக்கு டிராஃப்ட் பண்ணி அனுப்ப போகிறோம். அதுக்கு மேலே ஏதாவது சந்தேகம் கேட்டாங்கன்னா நாங்கள் கூப்பிட்றோம், நீங்கள் பதில் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ. 100%. இவங்க கேட்கப்பட்ட கேள்விகள் அதன் அடிப்படையில் கேட்டாங்களா இல்லை? சார், இது வந்து முகாந்திரம் இருக்குதா இல்லையாங்கிறத தாண்டி நான் என்ன பண்ணுறேங்க தெளிவாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதான் சொல்லியிருக்கேன். இதில் முகாந்திரம் இருக்கா இல்லைன்னு சொல்லி அரசாங்கம் முடிவு பண்ணணும். ஸோ இல்லைங்கிறனால தான் தைரியம் வந்திருக்கேன். இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரி விசாரணைக்கு வர்றது எனக்கு புதுசு கிடையாது. இப்போ தான் வந்து ஆன் த ரெக்கார்டு வர சொல்லி வந்திருக்கேன். இதுக்கு முன்னாலேயே பல முறை EOW, இந்த வந்து சைபர் கிரைமு, நம்ம கோயம்புத்தூர் கமிஷன் ஆஃபீஸில் இருக்கிற வந்து DC வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். அதை தாண்டி மதுரையில் வந்து ஏற்கனவே நவம்பர் மாதம் 4 நாள் கண்டினியூவாக ஒரு கமிஷன் ஆஃபீஸ் வந்து பார்த்துருக்கேன். ஸோ எல்லாமே எனக்கு வந்து இது சம்பந்தமாக பல இடங்களுக்கு போய் இந்த ஒரு புகாருக்கு பல இடங்கள் பதில் சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த விசாரணைக்கு வர்றதோ விளக்குறதோ புதுசு இல்லை. பட் ஆன் த ரெக்கார்டு வந்திருக்கேன். இதுக்கு ஆஃப் த ரெக்கார்டு. ஏன்னா சும்மா கூப்பிட்டாங்க, பெட்டிஷன் வந்து பதில் சொன்னேன். இப்போது ஒரு FIR ஃபைல் கூப்பிட்டுருக்காங்க, அதே விளக்கு கொடுத்துருக்கேன். தே சாட்டிஸ்ஃபைடு, மேல்கூட வேணால் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சார், சார் உண்மையை சொல்லட்டுமா, வழக்கமாக எனக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 15,000 என்ட்ரி தான் வரும், ஒரு டவுன்லோட்ஸ். இப்போது 45,000 வருது, 3 மடங்கு அதிகம் இருக்குது. ஸோ இது வந்து உண்மையிலுமே ஊடகத்துக்கு மிகப்பெரிய நன்றி. இதில் வந்து பயப்பட எப்படி இந்த விஷயம் செய்வாங்க. ஸோ முழுக்க எனக்கு சாதகம் நடந்திருக்குது. ஒன் மோர் திங் என்னென்னா, பயனாக சொல்கிறவங்க யாரும் இல்லை. என் கூட ட்ராவல் பண்ணுறவங்க, எங்கிட்ட பெனிஃபிட் வாங்குறவங்க. நான் உண்மையாக இருந்தேன்னா அவங்க நம்ப போகிறாங்க. உண்மை இல்லைன்னா யாருமே சொல்லாமல் இருந்தாலும் நம்ப மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு விஷயமே நடக்கலை, நான் சொன்ன செய்யாமட்டேன்னு நம்ப மாட்டாங்க. இவ்வளோ நடந்துருக்குது, நான் சொன்ன செஞ்சு நம்ப போகிறாங்க. ஸோ நான் உண்மையாக்க வேண்டியது என் மெம்பர்ஸுக்கு, பதில் சொல்ல வேண்டியது அரசாங்கத்துக்கு. இதை நான் கரெக்டாக பண்ணுறேன்.
எனக்கு எந்த குழப்பமும் இல்லை, நான் ப்ராப்பராக பண்ணியிருக்கேன். வழக்குல வந்து பண பரிவர்த்தனை மற்றும் வந்து பணம் மோசடி அப்படிங்கிற மாதிரி வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. வழக்கு பதிவு பண்ணிருக்கு. அதுல அது சார்ந்த உங்ககிட்ட என்ன கேள்வி? சார் ரொம்ப சிம்பிள் சார். அதாவது என்னன்னா அவங்க அந்த வழக்கு சம்பந்தமாக என்ன பண்ணியிருக்காங்க, சிட்ஸ் அண்ட் பட்ஸ் ஆக்ட்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. 1979 சம்திங் அந்த இயர். அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அன்ரெகுலேட்டட் மணி ஸ்கீம் சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டுக்கும் இல்லளவுக்கு என் சம்மந்தம் இல்லைங்கிறத நான் எக்ஸாக்டாக விளக்கம் கொடுத்துக்கிறேன். அவங்களும் அது புரிஞ்சுக்கிட்டாங்க, அவ்வளோதான். ஆமாம், கூட்டம் கூட வழக்கு போட தான் செய்வாங்க, அது சரிதானே சார். அது இது உங்களுக்கே தெரியுதான் சார். அதாவது ஒரு விஷயத்தை வந்து இன்ஃபார்ம் பண்ணாமல் அல்லது வந்து பர்மிஷன் வாங்காமல் ஒரு கூட்டம் கூடுனா அதுக்கு எதிராக அரசாங்கம் வழக்கு போடுவது இயல்பு தானே. இதில் ஆச்சரியப்படுறதுன்னு இருக்குது. அது பண்ணுறது நியாயம் தானே. அவங்க பண்ணுறது கடமை செய்ய தான் செய்கிறாங்க. எதுக்குங்க சார்? எனக்கு எந்த தகவல் தெரியல சார். ஏன்னா அது கூட்டத்தை நான் கூட்டல. நான் கூட்டத்தை எனக்கு சொல்லுவாங்க. கூட்டத்தை நான் கூட்டலையே. அது கூட்டத்தை நானும் கலந்துக்கிட்டேன். ஒருவேளை கலந்துக்கிறதுக்காக வழக்கு போட்டால் போடலாம் முடியே. கூட்டத்தை நான் கூட்டல. அதுக்கான எந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வரல சார். எந்த கேள்வி எனக்கு கேட்கல வரைக்கும்.